வம்சத்தை அழித்தார்கள். ஆனாலும் கூட மீண்டும் மேலும் அந்த பாண்டியன் வரலாறு. பல்லர்கள் தான் பாண்டியன் என உறக்க இந்த பாரியில் சொன்ன செந்தமிழ் சீகாமரான் அண்ணன் அவர்கள். எவ்வளவு பேர் எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளவு பேர் அவருடைய கட்சிக்கு எவ்வளவு வந்தாலும் தன நிமிர்ந்தும் இன்றும் நமக்காக முழங்கிக் கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அண்ணனுடைய அவருடைய அரசியலுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் பேரன் ரமேஷ் தேவேந்திரன் அவர்கள் இப்பொழுது பேசுவார். என் இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்திலே தேனி மாநகரிலே தேனிகள் எவ்வாறு கூட்டம் கூட்டுமோ அது அளவிற்கு தேனீக்களை போல சுறுசுறுப்பாக வந்திருக்கக்கூடிய அனைத்து சாதி தமிழ் குடி மக்களுக்கு என் நெஞ்சான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொது அரசியலிலே யாராவது தேவேந்திர குல வேளாளருக்கு பட்டியல் வெளியேற்றத்தை ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமாகவும் ஒரு பொதுக்கூட்டமாக நடத்தியது உண்டு என்று நீங்கள் கூறினால் நான் இந்த இடத்திலே தூக்கு போட்டு நிற்கிறேன். பொது அரசியலிலே செந்தமிழ் தலைவன் சீமான் அண்ணன் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு SC விலகை உழைப்பதற்காக தேனியிலே மிகப்பெரிய பிரமாண்டமான ஆர்ப்பாட்டத்தையும் மிகப்பெரிய விடுதலைக்கான ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார் என்றால் நாம் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால் நான் ஒன்று சொல்லுகிறேன். நம்முடைய குழந்தைகள் பள்ளியிலும் கல்லூரியிலும் அந்த ஆசிரியர் வந்து SC எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்கள் சொல்லும் போது நம்முடைய மாணவர்கள் தலைகுனிந்து அவர்கள் வெட்கப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்றால் நமக்கு மிகப்பெரிய பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். இன்றும் கூட தேவேந்திர வேளாளர்கள் விவசாயத்தை அவர்களுடைய தொழிலாக கொண்டு உள்ளார்கள். அந்த தொழிலை செய்யக்கூடியவர்களை எவ்வாறு SC பட்டியலில் வைக்க வேண்டும் என்றது எல்லோரும் யோசிக்க வேண்டும். மாட்டை வணங்குவன், உழவு தொழிலை வணங்குவன், அந்த தொழிலில் கை வைப்பவன் தேவேந்திர குல வேளாளர் சேற்றில் கை வைத்தால்தான் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு தீட்டு இல்லையா? ஒரு தேவேந்திர நெல்லை தொட்ட நீங்கள் அந்த அரிசியை பயன்படுத்தும் போது உங்களுக்கு தீட்டு இல்லையா? அப்பொழுது மட்டும் வேண்டாம். பாண்டிய வம்சத்தை அழித்தார்கள். ஆனாலும் கூட மீண்டும் மேலும் அந்த பாண்டியன் வரலாறு. பல்லர்கள் தான் பாண்டியன் என உறக்க இந்த பாரியில் சொன்ன செந்தமிழ் சீகாமரான் அண்ணன் அவர்கள். எவ்வளவு பேர் எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளவு பேர் அவருடைய கட்சிக்கு எவ்வளவு வந்தாலும் தன நிமிர்ந்தும் இன்றும் நமக்காக முழங்கிக் கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அண்ணனுடைய அவருடைய அரசியலுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். தேவேந்திரன், நான் இந்திரன், நான் தேவேந்திரன், நான் நரேந்திரன் என்று கூறினாலும் கூட நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஆனாலும் கூட நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் என்னவாயுது என்று நான் கேட்டுக்கொள்கிறோம். ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான மிக பிரமாண்டமான ஒரு கோரிக்கையை நாம் வைத்திருக்கிறோம். அது வெற்றி பெற வேண்டும். எந்த சமூகத்துக்கான இலக்கியங்கள் உண்டா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சமூகத்துக்கு இலக்கியம் இருக்கு? இந்த நம்ம சமூகத்திற்கு பார்த்தா பள்ளி இலக்கியம் என்று இருக்கிறது. முதல் இலக்கியமான முக்கூடர் பல்லர் நம்ம எழுதல, திருகுட ராசப்பர் பிள்ளை எழுதினார். தெரியுமா? எந்த சமூகத்திற்கு இலக்கியம் உண்டா? இல்லை. அப்பேற்பட்ட சமூகம். எந்த சமூகத்திற்காக தனிப்பட்ட ஒரு இறைவன் உண்டா? இந்திரன் ஒரு இறைவன் உண்டு. அன்றைய காலத்திலே கிபி 5ஆம் நூற்றிலே இந்திரனை வழிபட்டவர்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது மட்டுமா? நம்முடைய கைப்பட்டால் தான் தமிழகத்தில் அனைத்து தேர்களும் ஓடின. நாம் கைப்பட்டால் தான் அனைத்து தேர்களும் ஓடின. இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லவில்லை. அது மட்டுமா? இந்த விவசாயத்தை நாம் சொல்றோம் நெல் நாகரிகம் வந்து சீனர்கள் தான் என்று சொன்னார்கள். ஆனா இப்பொழுது சொல்றாங்க தொல்லியல் துறை கிபி 5ஆம் நூற்றாண்டிலே இனக்குழுக்களாக இருந்த தேவேந்தர் தான் இந்த நெல் நாகரிகத்தின் முதல் குடி என்று சொல்கிறார். ஆகையால் நாம் இந்த SC என்னும் விலங்கை நாம் உடைக்க வேண்டும். இந்த SC என்னும் விலங்கை நாம் தவிர்க்க வேண்டும். 2026 நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் அன்போடன் கூட்டுக் வருகிறேன். தேனி மேல கை வச்சா கூட்டமா தேனி வந்து என்ன செய்யும்? தாக்கும். அதே போல இந்த தேனி மாநகரில் நடக்கக்கூடிய
இருக்கக்கூடிய இந்த பட்டியல் வெளியேற்றம் நாம் தமிழர் கட்சியின் மூலம் நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்து